கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சைலண்டாக இருப்பது எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா? சில இடங்களில் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருப்பது தான் ரொம்ப நல்லது. உங்கள் கண்ணு முன்னாடியே போய் சொல்லுவாங்க, உங்களை டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க, வெறுப்பு ஏற்றுவாங்க. அந்த இடத்தில் அமைதியாக இருங்க. எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் நேரத்தை வேஸ்ட்டாக இவங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. கேள்விக்கு மேலே கேள்வி தான் கேட்க இவங்களுக்கு தெரியுமே தவிர, பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மாட்டாங்க. இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அதனால் இவங்களுக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு அமைதியாய் கடந்து போய் விடுவது ரொம்ப நல்லது. நல்ல மனுஷனை காயப்படுத்தினா உங்களிடத்தில் சரிக்கு சரி பேசாமல் அமைதியாய் போய் விடுவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள் அவங்கள. நம்மிடம் இப்படிப்பட்ட குணம் நம்ம இடத்து இருக்கான்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து கூட வாய் பேசாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில், இல்லையா? நிறைய அன்னை மரியாதை கூட நிறைய பேச்சு அவர்கள் வாங்கினார்கள். இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றில் உருவாகும் போது எவ்வளோ பேச்சுகள், ஏளனங்கள் அவர்கள் கேட்டு இருப்பார்கள், இல்லையா? ஆனால் அமைதியாக இருந்தாங்க, இல்லையா? ஸோ நம்மிடத்தில் கூட சில நேரங்களிலே அமைதியாக இருக்க நேரத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.